தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி 6ல் இருக்கிறது எதிலும் நிதானமாக செயல்பட வைக்கும். ரொம்ப யோசனை பண்ணி ரொம்ப கவனமாக செயல்படணும். நான் அவருடைய பார்வை 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் பார்வை. அப்போ கனவு மனைவிகளை விட்டு கொடுத்து போகணும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 27/8/2021 முதல் செவ்வாய் மிதுனத்துக்கு போகிறார். அப்போ செவ்வாயோடு சேர்ந்த குரு கூடுதல் கெடுபலனத்தையும் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ செவ்வாய் விளையிடுறாரு இந்த காலகட்டத்தில். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விட்டுக்கிறலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். கொஞ்சம் மன அழுத்தம், ப்ரெஷர் இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் சரி தான், பெருசாக ஒன்றும் லாபம் கிடைக்காது. என்ன முதலீடு போட்டிங்களோ அதுலேருந்து ஒரு 20% லாபம் அப்படி தான் எதிர்பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்தினர் முக்கியமாக உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் அனுசரித்து போகணும். இல்லை கண்டிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் போய் அவங்கள மன அழுத்தம் கொடுத்து அவங்கள சத்தம் போடுறது, திட்டுறது, அந்த மாதிரியான இதை முற்றிலும் தவிர்த்துருங்க. அது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும், பிரச்சனையில் கொண்டு விட்டுரும். அதனால் மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த ஒரு மாதத்துக்கு. அதையும் பார்த்துக்கிறங்க. ஏன்னா ஒரு மாதம் கூட இல்லை, இந்த குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். உங்களுடைய பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அவங்க சேட்டை பண்ணாலும், ஒரு தவறு பண்ணாலும் அதை ஓயாமல் சொல்லி காமிக்கிறது, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மன வெறுப்பாயிரும் உங்கள் மேலே. அது இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. புதுசாக சொத்து வாங்குகிறேன், இடம் வாங்குகிறேன் அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா விசாரணை பண்ணி அந்த இடம் உண்மையானது தானா, வேறு யாரில் பேர்லேயும் இருக்கா, இல்லை நம்மளை ஏமாற்றி நம்மள்ட்ட அந்த மாதிரி ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொருத்தோட சொத்தை கொண்டாந்து உங்கள்கிட்ட விற்றுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் இது மாதிரி சம்மந்தங்களையும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர், துர்க்கை அம்மன், காலபைரவரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு பரிகாரம், ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க, ரத்த தானம் செய்யுங்க. இது 2 தான் சிறப்பு. வாழ்க வளமுடன்.